ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. ஆர்ஆர்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து லெவல் 1 அதாவது குரூப் டி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன வயது வரம்பு, என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வீட்டிலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். ஸோ அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்கில் ரிபப்ளிக் டே ஆஃபர் வரப்போகுது. ஆமாம், வர ஜனவரி 25 நைட்டு 12லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் 1 இயர் பேக் பை பண்ணால் 2 இயர் வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். அதுவும் இதுவரை இல்லாத அளவுக்கு ப்ரைஸும் ட்ராப் ஆக போகுது. தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கூட யூஸ் பண்ணுறது மூலிமா 12% ஆஃபர் வேறு இருக்குது. டெக்ஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம், எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதற்கு தேவையான கிட்டத்தட்ட 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ப்ராக்டிஸ், ப்ரோ கொஸ்டின், ப்ரோ லைவ் டெஸ்ட், இது எல்லாத்தையுமே ஒரு பேக்காக வழங்குறாங்க. இதை தான் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வர ஜனவரி 25 நைட்டு 12லேருந்து 1 மணிக்குள்ளே பை பண்ணுற அந்த 1 மணி நேரத்தில் பை பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்ளை கூப்பனில் நம்ம கோடான தமிழ் 10 யூஸ் பண்ணுறது மூலிமா அடிஷ்னலாக 12% வேறு உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த வெப்சைட் லிங்க் உள்ள வந்துருங்க. rrbchennai.gov.in. இதில் ஃபஸ்ட்டு இதுவே உங்களுக்கு இந்த லெவல் 1க்கானது தான் இருக்கும். அதில் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் போகும். rrbapply.gov.in. ஸோ இதில் இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிற டேப் இருக்கும். அந்த அப்ளையை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், அதாவது கடந்த 2024 வந்த ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது ஏஎல்பியாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆர்பிஎஃபாக இருக்கட்டும், நிறைய வேக்கன்சி, இப்போ ஐசோலேட்டட் கேட்டகரி, இந்த மாதிரி 2024 வந்த எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த லாகின் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வேலைக்கு தான் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இதிலே சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி 2024 ஏதோ ஒரு சென்னுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக வந்து க்ரியேட் பண்ண முடியாதான். ஓகே, நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்தே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட நேம், உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல நேம், அங்கே ஸ்பேஸ் இருந்தால் இங்கே ஸ்பேஸு, அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே நேமை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10th அப்புறம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாருங்கள், அதுவுமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வருஷத்தை கொடுங்க. வருஷம் என்ன வருஷமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து மாதத்தை இந்த சைடில் ஏரோ மார்க் இருக்கும், அதை வச்சு மாதத்தை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேவை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வரும். ஒன்றுத்தையும் 2 டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை திரும்ப கொடுத்துருங்க. அடுத்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து அப்பாவோட பெயர் அப்பாவோட மார்க் ஷீட்ஸில் இருக்கிற மாதிரி, இன்கேஸ் அப்பா படிக்கலைனாலும் பரவாயில்ல அவங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுங்க. உங்களோட ஆதார் கார்டு, அப்பாவோட ஆதார் கார்டு அதில் இருக்கிற மாதிரி அப்பா நேமை 2 டைம் கொடுத்துடணும். அம்மா நேமும் அவங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயில் ஐடி, ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கொடுத்தோன்னே ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு எந்த ஃபோன் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு கொடுத்து வெரிஃபை கொடுத்துருங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஐ டூ நாட் ஹேவ் ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு தான் எக்ஸாம் சென்டருக்கு அலோவ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் ஆதார் கார்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆதார் கார்டில் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரலைன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை இப்போ ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பரை மாற்றிக்கோங்க. ஸோ அது எல்லா பேங்க்லேயுமே பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க்கில் கூட பண்ணுறாங்க. கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்,
நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் அட்டு, ஆஷ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து என்னென்ன இருக்கணும் அந்த க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. உங்கள் பாஸ்வேர்டில் கேபிட்டல் லெட்டர் லைக் பெரிய லெட்டர் ஏபிசி வரணும், அப்புறம் ஸ்மால் லெட்டர் இது மாதிரி வரணும், அப்புறம் 1 2 3 இந்த மாதிரி நம்பர் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதாவது இந்த அட்டு, ஆஷு, டாலரு, பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கணும். இந்த மாதிரி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கான டேஷ்போர்ட் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஸ்க்ரோலை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்கோ அது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த வீடியோ லைவில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனும் February 6 வரை டைம் இருக்குது. இந்த வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்தது இந்த லெவல் 1 அதாவது குரூப் டி நோட்டிஃபிகேஷன் அதுவுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்வியஸாக நம்ம வந்து சென்னைக்கு தான் கொடுப்போம். சென்னை அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்தராக எடிட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக யோசிச்சு கொடுங்க சென்னை. ஓகே, அடுத்து இந்த டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், ஆல்ரெடி நம்ம முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபீட் ஆகிரும். எதெல்லாம் ஃபீட் ஆகலையோ அதை தான் கொடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், மேரிடா அன்மேரிடா, ரிலீஜியன் என்ன, மதர் டங் என்ன அதை கொடுத்துக்கலாம். அடுத்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் தமிழ் கூட இருக்குது. நீங்கள் தமிழ் கூட வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பர்மனண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1, ஐடென்டிஃபிகேஷன் 2 அதாவது ஒரு 2 ஐடென்டிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்கள் உடம்புல வந்து ஏதாவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கும். ஐ மீன் விசிபிள் பார்ட்ஸில் ஃபேஸில் இருக்கலாம், கையில் இருக்கலாம். அந்த மாதிரி விசிபிளாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அந்த மச்சத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஃபேஸில் வந்து எதுவும் தழும்பு இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அதாவது இது வந்து உண்மையாகவே உங்களுக்கு இருக்கணும். மச்சம் அப்படின்னா MOLE மோல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. தழும்பு அப்படின்னா SCAR ஸ்கேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வந்து பொது பிரிவினர்னா UR கொடுத்துக்கலாம், SC இருக்குது, ST இருக்குது, BC MBC DNC BCMனா OBC கொடுத்துக்கலாம், EWS இருக்குது. ஸோ நீங்கள் எது அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் OBC கொடுக்குறீங்க அப்படின்னா OBC நான் கிரீமி லேயரில் தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எஸ் அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். ஸோ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட OBC சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட்டு, OBC சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அப்புறம் அந்த OBC சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யார், அதாவது அந்த OBC சர்டிஃபிகேட் கீழே அவங்களோட நேம் இருக்கும். உதாரணத்துக்கு தாசில்தார் இந்த மாதிரி அந்த கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது ப்ளஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட். இதில் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது என்ன அப்படின்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நமக்கு OBC சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மேண்டிட்ரியாக தேவைப்படுது. ஐ மீன் BC MBC DNC BCM கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் OBC சர்டிஃபிகேட் எப்போ உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா 1 மார்ச் 2024க்கு அப்புறம் எடுத்த OBCயாக இருக்கணும். அதாவது மார்ச்லேருந்து மார்ச் வரை தான் உங்களுக்கு OBCயோட வேலிடிட்டி இருக்கும். ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுலாம் செல்லுபடி ஆகாது. ஸோ 1 மார்ச் 2024 அதுக்கப்புறம் எடுத்ததா இருக்குது அப்படின்னா பெட்டர். நீங்கள் என்ன OBCயே எடுக்கலை அப்படின்னா இப்போவே போய் OBC சர்டிஃபிகேட் எடுத்து அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸை தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து கட்டாயம். என்கிட்ட OBC சர்டிஃபிகேட் இல்லை, ஐ மீன் நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட் டேட் நெருக்கத்தில் பார்க்குறீங்க, உங்களால் OBC சர்டிஃபிகேட் இதுக்கு மேலெலாம் எடுக்கவே முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல UR அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதாவது பொது பிரிவினரில் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. உங்கள் வகுப்புக்கான கம்யூனிட்டியில் நீங்கள் அந்த வேக்கன்சியில் போட்டி போடலை, பொது URக்குன்னு நிறைய வேக்கன்சி இருக்கும், அதில் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. இது மாதிரி போட்டி போடுறதுனால உங்களுக்கு என்ன ட்ராபேக் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்காது. பொது பிரிவினருக்கு உதாரணத்துக்கு இந்த வேலைக்கு 18லேருந்து 36 வரையும் தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன தான் OBCயில் வந்தாலும் நீங்கள் பொது பிரிவில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் அடிஷ்னலாக 3 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. URக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸாமினேஷனில் கட் ஆஃப் இருக்குல்ல, அந்த கட் ஆஃப் மார்க் பொது பிரிவுக்கு என்னவோ அதுதான். உங்களுக்கு சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், அது கிடையாது. URக்கு என்னவோ அதுதான். இதுதான் உங்களுக்கான ட்ராபேக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்களோட அட்ரஸை தெளிவாக டீட்டெயிலாக எழுதிருங்க.
அப்புறம் நியரஸ்ட் சிட்டி என்ன, மேஜர் டவுன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமே கொடுத்துருங்க, பின்கோடை கொடுத்துருங்க. அடுத்து ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ கொடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, அதற்கான இஷ்யூவான சர்டிஃபிகேட் என்ன, அந்த டேட் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஐ மீன் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அஃபெக்டட் பர்சன், அதாவது உங்களால் எக்ஸாம் எழுத முடியாதா, அந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டியில் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுத முடியாத டிசபிலிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்க்ரைப் வச்சுப்பாங்க, அதாவது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வந்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து இபிசி ஹோல்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து நோ தான் கொடுப்போம். இபிசி ஹோல்டர் அப்படிங்கிறது இடபிள்யூஎஸ் அதுவும் சேம் கிடையாது. இபிசி அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இது வந்து நம்ம சைடு யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது இவங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கமே 50,000க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி உங்கள் இந்த பிபிஎல் கார்டு இந்த மாதிரி இதெல்லாமே வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இபிசியும் ஓபிசியும் சேம் கிடையாது, இபிசியும் இடபிள்யூஎஸும் சேம் கிடையாது. இது எல்லாமே தனி. இதையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் இதுக்கு வந்து நம்ம நோ அப்படிங்கிறது தான் கொடுப்போம். அடுத்து பாருங்கள், ஆர் யூ என் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரயில்வேல எம்ப்ளாயியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன டைப் ஆஃப் கேட்டகரி, என்ன ஒர்க், அந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது ஆல்ரெடி ரயில்வேல ஒரு அரசு வேலையில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ரயில்வே எம்ப்ளாயிஸ். ரயில்வே எம்ப்ளாயிஸ் இல்லாமல், ஐ மீன் ரயில்வேல ஒர்க் பண்ணாமல் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக இருக்கலாம். ஸோ இந்த 3 இருக்குது. ஸோ இந்த 3 ஐ மீன் இந்த 3மே வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட். ஸோ ரயில்வே இல்லாமல் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமானா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை வந்து நான் வந்து ஃப்ரெஷரு, நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நீங்கள் எல்லாருமே நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்து வேலையை முடிச்சிடலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரயில்வேல ஆக்ட் அப்ரண்டிஸ் முடித்தவங்க, ஐ மீன் அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு இதில் சம் பர்சன்டேஜ் வந்து இருக்குது. டோட்டல் வேக்கன்சியில் சம் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. நான் இது தொடர்பாக டீட்டெயில்டாக வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க, இந்த 10th லெவல் ஐடிஐ லெவல் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அந்த அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ரண்டிஸ் டீட்டெயில்ஸை தவறாமல் இந்த இடத்துல கொடுங்க. எந்த ட்ரேடில் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் முடிச்சிங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் ஐடிஐயில் முடிச்சிருக்கலாம், இல்லை 10th முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அப்ரண்டிஸ் இருக்குது. அவங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன ட்ரேடில் முடிச்சிங்க, எந்த டேட்டில் ட்ரைனிங் ஆரம்பிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் எத்தனை மாதங்கள் அப்படிங்கிறது அந்த அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும். அது சர்டிஃபிகேட் டேட்டுமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சிடலாம் அப்ரண்டிஸ் பண்ணாதவங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ 500 ரூபா ஃபீஸ் இருக்குது, எஸ்சி எஸ்டி ஆல் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரூபா ஃபீஸ் இருக்குது. இதில் வந்து யாருக்கெல்லாம் 500 ரூபா ஃபீஸோ அவங்களுக்கு 400 ரூபாயை ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணோன்னு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது பாஸ் பண்ணணும்னு கிடையாது, அட்டன் பண்ணாலே அப்பியர் ஆனாலே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் 250 ரூபா ஃபீஸோ அவங்களுக்கு 250 ரூபாயும் ஃபீஸையுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆனோன்னு. ஸோ அந்த ரீஃபண்ட் வாங்கணும்ல, அதுக்கு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்ல, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கீழே வந்து கேட்டிருக்காங்க. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்ளிகண்ட் யாருக்கு அந்த ரீஃபண்ட் வேணுமோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10th கொடுங்க, மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்சி கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் கொடுத்துக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் ஐ மீன் போர்டு கேட்டிருப்பாங்க. போர்டு வந்து நீங்கள் என்ன போர்டு, அதாவது உதாரணத்துக்கு ஸ்டேட் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும், சிபிஎஸ்சி இருக்கும், அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட போர்டை நல்லா எக்ஸ்பேண்டடாக கிளியராக ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே, அது என்ன போர்டு அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதணும். ஷார்ட் டேர்மாக சிபிஎஸ்சி அப்படிலாம் போடக்கூடாது. அது என்ன போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி, அந்த விதை ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அடுத்து டேட் ஆஃப் பாசிங், 10th எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ரோல் நம்பர், 10th ரோல் நம்பர் கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் நம்பர் கிடையாது.
10th மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் நம்பர் கிடையாது. ஓகே, அடுத்து சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இந்த இடத்துல ரோல் நம்பர், இந்த இடத்துல 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. கொடுத்து நீங்கள் வந்து ஓகே பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐடிஐ அப்படின்னு செலக்ட் பண்ணி ஐடிஐயோட டீட்டெயில்ஸுமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஐடிஐ வந்து என்ன ட்ரேடு, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு, எந்த இன்ஸ்டியூட்டில், இன்ஸ்டியூட் நேம்லாம் நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன ஐடிஐ எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னு கொடுக்கணும். எப்போ ஐடிஐ முடிச்சிங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ஐடிஐ சர்டிஃபிகேட்டில் இருக்கும். சர்டிஃபிகேட் டைப், ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன டைப், என்டிசியா இல்லை எஸ்டிசியா, நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டா இல்லை ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட்டா, எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக கவனிங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். வித் ஒயிட் பேக்ரவுண்ட், நாட் ஓல்டர் தென் 2 months. இப்போ 2 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமேஜோட சைஸ் கொடுத்துருக்காங்க 320 × 240 பிக்சலில் இருக்கணும். ஜேபிஜி ஆர் ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும். 50 to 100 KBயில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபோனில் செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது, கேப்பு போட்டுக்கிட்டு அப்லோட் பண்ணக்கூடாது, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்லோட் பண்ணக்கூடாது, ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்ட்டு, இந்த மாதிரி ஃபேஸை நல்லா ஜூம் பண்ணி உள்ளது, ஃபேஸ் கவர் ஆகாமல் கண்ணாடி போட்டுக்கிட்டு முடி மறைச்சிக்கிட்டு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கிறது, பிளர்ரான இமேஜ், பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கிறது, கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கு இதை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க. உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணுறதுல நீங்கள் வந்து மிஸ்டேக், ஐ மீன் ஃபோட்டோ தானே, இதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது கண்டதை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. நல்ல இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு கைடன்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் பென், அதாவது ரீஃபில் பென் இருக்குல்ல அது, ஸோ அதில் ஒரு பாக்ஸ் வந்து ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 சென்டிமீட்டர் ஹைட்லேயும் 5 சென்டிமீட்டர் அகலத்துலேயும், ஐ மீன் சென்டிமீட்டர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 சென்டிமீட்டர் ஹைட்லேயும் 5 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் ஒரு பாக்ஸ் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து 2 சென்டிமீட்டர், இது வந்து 5 சென்டிமீட்டர், ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே யார் அப்ளிகண்ட்டோ அவங்களோட சைனை வந்து ப்ளூ அப்படி இல்லைன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெனில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களோட சைனை வந்து போட்டுருங்க. போட்டிங்களா? போட்டுட்டு இந்த பேஜை, இந்த ஒயிட் பேப்பர், இந்த பேஜை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஸ்கேன் பண்ணி இந்த பாக்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் அளவுக்கு, அதாவது இந்த இடத்துல அப்லோட் பண்ணால் நம்ம சைன் கரெக்டாக இந்த பாக்ஸ் வரணும், அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம சைன் இருக்கணும், அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். சைனோட சைஸ் வந்து 30லேருந்து 50 KBக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட சைன் அப்லோட் பண்ணுறப்ப எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த பிக்சலில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். வித் வந்து 140 பிக்சல்லையும் ஹைட் வந்து 60 பிக்சல்லையும் இருக்கணும். இந்த பிக்சலில் இந்த KB சைஸ்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அப்லோட் ஆகும். ஸோ அதனால தான் சொன்னேன், ப்ராப்பராக ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு நீங்கள் இந்த சைஸில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அங்கே கம்ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்சலில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், அந்த இதற்கு நேராக உள்ள ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ இந்த ரைட் சைடு அப்படியே வந்து வந்துடும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் இந்த இடத்துல வருது பாருங்கள், 1 2 3 அப்படின்னு சொல்லி. இன்கேஸ் இந்த இதில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மேலே போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது கிடைக்கல அப்படின்னா இதுக்கு போகிறீங்க, அது கிடைக்கலனா இதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதில் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடலாம்.
ஃபைனலாக அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபீ பே பண்ணுற ஆப்ஷன் தான். பே பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீ பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணக்கப்புறம் இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க கொடுத்து லாகின் பண்ணி உங்கள் டேஷ்போர்டில் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு கால் லெட்டர் வருது எல்லாமே உங்களோட டேஷ்போர்ட்லேயே இருக்கும். நீங்கள் அங்கங்கே போயிட்டு நீங்கள் லாகின் மட்டும் பண்ணி உங்கள் டேஷ்போர்ட்லேயே எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல் டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.